இங்க ஒரு வயசானவர் ஸ்னைப்பரை வச்சு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒருத்தனை குறி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா இவர் எதை குறி வச்சாரோ அதுக்கான சான்ஸ் கிடைக்கும் சுட்டுறாரு. இப்ப இவர் சுட்டதுல அவன் கையில இருந்த பாட்டில் செதறி போய் படாத இடத்துல பட்டுருது. ஆனா இவரு எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா வெளியில வந்து அங்க நிக்கிற கூட்டத்தோட கூட்டமா நின்னு வேடிக்கை பாக்குறாரு. பார்த்தா அந்த அடிப்பட்டவனை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்ப அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி இன்னொருத்தனை குறி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த டைம் அவனை சுடாம அவன் உட்கார்ந்து இருந்த காரோட பெட்ரோல் டேங்க சுட்டுறாரு. அதுல அவன் ஜஸ்ட் தப்பிச்சாலுமே அவனோட பின்னாடி பக்கம் பழுத்து போயிடுது. இப்ப இதை விசாரிக்கிறதுக்காக வந்த ஒரு நல்ல போலீஸ்க்கு இந்த வயசானவர் மேலதான் சந்தேகம் வருது. ஏன்னா ஒரே ரூம்ல இருக்கிற பசங்களுக்கு அடுத்தடுத்து இப்படி நடக்கவும் இவராதான் இருப்பாருன்னு கண்டுபிடிச்சாரு. கடைசியில இவர் தான் கண்டுபிடிச்சாலுமே இவரை மாட்டி விடாம தப்பிக்க வச்சிடறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த வயசானவரோட பேத்திக்கிட்ட 3 பேரும் இங்க தப்பா நடந்துக்கிறானுங்க. அத போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்காம தப்பிச்சிடறானுங்க. ஏன்னா அதுல ஒருத்தனோட அப்பா போலீஸ் சீஃபா இருக்காரு. சோ வேற வழி இல்லாம இவரோட பேத்திக்காக இவரே தண்டனை கொடுத்துறாரு.